இந்தாம்மா, குருஜி கொடுத்த பிரசாதம் விபூதி. இது நீ சாப்பிடணும். ஆ சரி. இல்ல அப்படி இல்ல, எல்லாமே சாப்பிடணும். இங்க கொடுங்க. எனக்கு ஆ, 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 என்னது? எப்படி உங்க பிளான் சேஞ்ச் ஆகலாம் சொல்லுங்க? ராதிகா, ஃபாரின்ல இருந்து டெலிகேஷன் வருதுமா. அப்பனா கண்டிப்பா இங்க இருந்துதான் ஆகணுமா. நான் செஞ்ச ப்ராஜெக்ட் டிசைனை நான் தான் பிரசன்டேஷன் பண்ணி ஆகணும். ஆஃபீஸ்ல வேற யாராவது இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணலாம்ல? ராதிகா, இந்த டீல் சரியா வரலன்னா கம்பெனிக்கு ரொம்ப பெரிய நஷ்டம் வருமா. ப்ளீஸ் நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்க. எப்படியும் நாங்க வர்றதுக்கு 1 மாசம் ஆயிடும். ஆ 1 மாசமா? என்னங்க சொல்றீங்க? 1 மாசம் தான்டா செல்லும். அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நான் நேத்திக்கு அம்மா கூட ஒரு குருஜியை பார்க்க ஆசிரமம் போயிருந்தேன். அங்க அவங்க என்ன சுத்தம் பண்ணாங்க. அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, ஹஸ்பண்ட் கூட 2 நாளுக்குள்ள கண்டிப்பா சேரணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்க 2 நாளைக்குள்ள வரேன்னு தானே சொன்னீங்க. அதனால நானும் சரின்னு சொல்லிட்டேன். ராதிகா, நீ என்ன காரியம் பண்ணிருக்க? குருஜி ஆசிரமம் என்ன இது? நீ எங்கேயும் போக வேண்டாம். சரி சரி, நான் ஃபோன் வைக்க போறேன். எனக்கு இங்க நிறைய வேலை இருக்கு. அப்புறம் நான் கூப்பிடுறேன். என்னங்க, நான் சொல்றத கேளுங்க. பாய்.
அம்மா அம்மா சொல்லுமா. அம்மா இங்க வந்து பாருங்க, நான் எப்படி இருக்கேன்னு சொல்லுங்க. பார்க்க லுக்காவும் செக்ஸியாவும் இருக்க. அம்மா நான் உன்னை கேக்குறேன், சொல்லுங்க. இந்த மாதிரி Dress ஒரு மாமியார் மருமகளுக்கு எப்படி கொடுப்பாங்க? அதுக்கு நீ என் மருமக இல்லையே, மக தானே. தேங்க்யூமா. உங்களை மாதிரி மாமியார் எல்லாருக்கும் கிடைக்கணும். தேங்க்யூ. என்னாச்சுமா ராதிகா? ராதிகா உனக்கு என்னாச்சுமா? வாழ்த்துக்கள் ராதிகா மேடம், நீங்க அம்மாவாக போறீங்க, நீங்க பாட்டியாக போறீங்க. சரி நான் வரட்டுங்களா? உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்தா உடனே கால் பண்ணுங்க. தேங்க்யூ டாக்டர். அம்மா இது எப்படி நடந்துச்சு? நான் எப்படி பிரெக்னென்ட் ஆனேனே தெரியல. கமல் தான் ஊர்ல இருக்காரே. நானும் அதைத்தாம்மா யோசிச்சு குழம்பிக்கிட்டு இருக்கேன். அம்மா அன்னைக்கு நம்ம குருஜி கிட்ட போனோம்ல, அன்னைக்கு சுத்தம் பண்ண பிறகு எனக்கு கண்டிப்பா என்னென்னமோ நடந்திருக்குமா. அங்கதான் எனக்கு என்னென்னமோ நடந்திருக்குமா. நான் என்னமா பண்ணுவேன்? நீ அழாதம்மா, நீ இதுக்காக அழாதம்மா, அழாத. நான் என்னன்னு போய் அவர்கிட்ட விசாரிக்கிறேன். இங்கே இருங்க, நான் உள்ள போய் குருஜி கிட்ட சொல்றேன். எனக்கு குருஜியை கண்டிப்பா பார்க்கணும். குருஜி இப்போ தியானத்துல இருக்காரு. எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. இல்ல நான் அவர்கிட்ட தான் நேரா பேசணும். என்ன நம்பி நீங்க தைரியமா சொல்லலாம். குருஜி தியானத்துல இருக்காரு. என்ன விஷயம் சொல்லுங்க. உங்களுக்கு தெரியுமா, நான் பிரெக்னென்ட்டா இருக்கேன். என்ன சொல்றீங்க? இது ரொம்ப சந்தோஷமான விஷயாச்சே. இது சந்தோஷமான விஷயம் இல்ல. என்ன சொல்றீங்க? எப்படின்னா என் பையன் இந்த ஊர்லயே இல்ல, ஆனா இவ பிரெக்னெண்டா இருக்காளே எப்படி? அன்னைக்கு நீங்க தானே சொன்னீங்க 2 நாள்ல உங்க புருஷன் ஊர்ல இருந்து வந்துருவாருன்னு. ஆமா நான் சொன்னேன், ஆனா அவர் வரவே இல்ல. எனக்கு இப்பவே குருஜியை பார்க்கணும். அன்னைக்கு நீங்களும் கூட தானே இருந்தீங்க. நானும் பூஜைன்னு சொல்லி கிளம்பிட்டேன்ல. அப்புறம் நீங்களும் கவனிச்சீங்கல்ல, அன்னைக்கு ரூம்ல வேற யாருமே இல்லையே. அப்புறம் ரூம்ல யார் வந்திருப்பாங்க? எனக்கு எதுவுமே தெரியல. அன்னைக்கு நைட்டு எனக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும். நான் கண்டிப்பா குருஜியை பார்த்துட்டு தான் போவேன். நீங்க எதுக்கும் வருத்தப்படாதீங்க. நான் குருஜி கிட்ட விஷயத்த சொல்லி உடனே வந்துடுறேன். சரி சரி. குருஜி, நீங்க பண்ண வேலை வெளியே தெரிஞ்சிருச்சு. எவ்வளோ வாட்டி நான் சொல்லியிருக்கேன் எப்பவும் ஜாகிரதையா நடக்கணும்னு. இப்ப அந்த பொண்ணு கர்ப்பமா வந்து நிக்கிறா. இப்ப நீ என்ன செய்ய போறீங்க? அவங்கள வர சொல்லு. சரி. உட்காருங்க. குருஜி, அன்னைக்கு ராத்திரி எனக்கு என்ன நடந்துச்சு? இந்த விபூதியை சாப்பிட்டா உங்களோட எல்லா பிரச்சனையும் கலைந்து ஓடிடும். இல்ல அம்மா, நான் இதை சாப்பிட மாட்டேம்மா. அன்னைக்கு நான் இதே மாதிரி சாப்பிட்டப்போ எனக்கு பயங்கரமா தலை சுத்திட்டே இருந்தது.
இது எங்க குருஜியை கேவலப்படுத்துற மாதிரி இருக்கு. ம், ம். இப்பதான் நான் உன் கூட இருக்கேன்ல, நீ வாங்க ம், சாப்பிடு. அம்மா வேண்டாம்மா. ம், ம். ம், ம், ம். அம்மா எனக்கு அம்மா என்னாச்சுமா? அது வந்து அம்மா என்னாச்சுன்னு சொல்லுமா, சொல்லு. அம்மா ஆ? அதாவது எனக்கு இப்போ பீரியட்ஸ் ஆயிடுச்சுமா. என்ன? அம்மா அம்மா அன்னைக்கு ம். அன்னைக்கு நான் சொன்னேன்ல உங்ககிட்ட, அன்னைக்கு அவங்க அந்த விபூதியில ஏதோ எனக்கு கலந்து கொடுத்தாங்கன்னு நான் உங்ககிட்ட சொன்னேன்ல. அம்மா சரி சரி, அழாதம்மா, பயப்படாத, என்ன ஏதோ பாத்துக்கலாம். நீ அழாதம்மா. சரி வா, நீ போய் ஒரு ரூம்ல ரெஸ்ட் எடு, நான் உனக்கு காஃபி கொண்டு வரேன். அது சரி, இதுதான் நடந்ததா? பார்க்கலாம் அந்த சாமியாரை எப்படி பிடிக்கிறேன்னு பாருங்க. நீங்க என்ன சொன்னாலும் சரி குருஜி, நான் இந்த ஆசிரமத்தை சர்ச் பண்ணணும். இன்ஸ்பெக்டர், என் மேல எந்த தப்பும் இல்லையே. பாபாஜி கி ஜெய். ஆ, முதல்ல வாரண்டோட வா, அதுக்கப்புறம் என்ன நடக்குமோ தானா நடக்கும். அதெல்லாம் எப்படின்னு நாங்க பாத்துக்கிறோம். இன்ஸ்பெக்டர், என்னோட இந்த துற வாழ்க்கைய குருஜி என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. படுத்தணும்னு நினைக்கிறாங்க. ம்? உங்களுக்கு சந்தேகம் இருந்தா என்ன மெடிக்கல் செக்கப் கூட பண்ணிக்கலாம். என்னால எதுவும் செய்ய முடியாது. இவை அனைத்தும் அவன் செயல். எனக்கு தேவைப்பட்டா கண்டிப்பா நான் உங்களை மெடிக்கல் டெஸ்ட் கூட பண்ணுவேன். ம். ஆனா இப்போ நான் கண்டிப்பா உங்க ஆசிரமத்தை செக் பண்ணணும். வாரண்ட் இல்லாமலா? என் பக்தர்களை தாண்டி உங்களால் ஒரு இன்ச்சு கூட உள்ள வர முடியாது, தெரியுமா? ம், ம், ம். நான் ரொம்ப உயர் நிலைக்கு போக வேண்டியிருக்கு, அதை தடுக்க முடியாது. ம். ம். ஏய் குருஜி, நீ எவ்வளோ உயரத்துக்கு போறேன்னு நானும் பார்க்க தான் போறேன். போலாம். சரிங்க சார். நாங்கள் உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். குருஜிக்கு வணக்கம். குருஜி, நீங்கள் தான் எங்களுக்கு நல்ல வழிகாட்டணும். என்ன வேண்டும் மகனே? குருஜி, இவ என்னோட மனைவி. நமஸ்காரம் குருஜி. ம். குருஜி, நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணி ரொம்ப வருஷம் ஆச்சு. ஆ. இது வரைக்கும் எங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவே இல்லையே குருஜி. ஆஹா. நீங்கள் தான் எங்களுக்கு நல்லது பண்ணணும். அது உங்களை தான் நாங்கள் முழுசாக நம்பியிருக்கோம் குருஜி. உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும். ம்ஹும். ம். குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிரும். ஆனா அதுக்கு வேண்டி குருஜி சொல்ற மாதிரி நீங்க கண்டிப்பா நடக்கணும். நீங்க தயாரா இருக்கீங்களா? ம், சரிங்க குருஜி. நாங்க ரெடியா இருக்கோம். அதுக்கு ஒரு வாரத்துக்கு அப்புறம் நீங்க சுத்தி கலசத்துக்காக இங்க வர வேண்டி வரும். என்ன 1 வாரம் முடிஞ்சா? குருஜி, நாங்கள் ரொம்ப தூரத்துலேருந்து வர்றோம்.
எங்களால் போயிட்டு வர முடியாது. இன்னைக்கு வேணால் நீங்கள் சொன்ன மாதிரி செஞ்சிடலாம். ம். ம். சரி, அப்படின்னா இன்னைக்கு ராத்திரியே நாம பூஜையை ஆரம்பிச்சிடலாம். ஆனா உங்க வைஃப் இன்னைக்கு ராத்திரி முழுதும் இங்க தான் தங்கணும், ஆசிரமத்துல. பூஜை சரிங்க. முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்றது ரொம்ப அவசியம். புரிஞ்சுதா? சரிங்க. குருஜி நினைச்சாருன்னா உங்களுக்கு கண்டிப்பா புத்திர பாக்கியம் கிடைச்சிரும். கூட வாங்க, விதிமுறைகளை பத்தி உங்களுக்கு சொல்லித்தரேன். ம். குருஜிக்கு நமஸ்காரம். ம். எழுந்துருங்க, நல்லா இரு. வாங்க. உங்களுக்கு இப்ப சுத்தி கலசம் முடிஞ்சிருச்சு. இந்தாங்க, இது வந்து குருஜியோட பிரசாதம், விபூதி. இது நீங்க சாப்பிடணும். சாப்பிடுங்க. கொஞ்சம் தண்ணி வேணும். தேங்க்யூ.
விடாதீங்க புரிஞ்சுங்களா? அடிக்காதீங்க ஐயோ சொல்றா. அடிக்காதீங்க உங்ககிட்ட தானே கேக்குறேன். சொல்லு. அடிக்காதீங்க அம்மா என்ன விடு. டேய் போலி சாமியார, உன்னை கையும் களவுமா பிடிக்கிறதுக்கு தான்டா இவ்வளவு நாளா காத்திருந்தோம். இப்ப மாட்டினியா வசமா? என்ன என்ன இதெல்லாம்? நான் இவங்கள சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சுத்தம் பண்ணிட்டு இருந்தியா? பெரிய சுத்தக்காரன். அதான். ஏய், உங்க மாமியார் வீட்டுக்கு கூட்டு போய் எப்படி சுத்தம் பண்றேன்னு பாரு. நீங்களா? நீங்க யாரு? கைய விடு. நான் சப் இன்ஸ்பெக்டர் பாருல். அது இன்ஸ்பெக்டர் மோகன். அப்போ உனக்கு மயக்கம் வரலையா? டே கஸ்மானா, நீ கொடுக்கிற விபூதி நான் சாப்பிடுவேன்னு நினைச்சியா நீ? ஒண்ணு வாடா, உன்னோட திருட்டுத்தனம் எல்லாம் அம்பலமாயிடுச்சு. ஸ்டேஷனுக்கு நடுறா. உனக்கு எதுவும் தெரியாது. நான் எவ்வளவு பெரிய பெரிய ஆள். நான் எவ்வளவு பெரிய ஆளுன்னு காட்டுறேன். வாடா, நீ பண்ண லீலையெல்லாம் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் தெரியுமா? யாராலையும் இனிமே உன்னை காப்பாத்த முடியாதுடா. ஈத்துற போங்க இவனா. நடுறா. ஏய், நடுவுல விடு. ஏய், நீ வாடி. ஏய், என்ன விடுங்க. என்னடி என்ன விடுங்க. விபூதி குடிக்கிற நீ? நீ என்னடி இங்க பண்றத பாரு. நடுறீங்க.